Welcome back to my channel. இந்த வீடியோ ரொம்ப ரெக்வெஸ்ட் வீடியோ. இது யாருக்கு நான் ரெக்வெஸ்ட் பண்றேன்னா, நீட் 650க்கு மேல கண்டிப்பா எனக்கு நீட் கிடைச்சிரும் சார். 700 மார்க் எடுத்திருக்கேன், 710 எடுத்திருக்கேன், 690 எடுத்திருக்கேன், நான் கண்டிப்பா நீட்ல நான் போயிருவேன் நினைக்கிறவங்களும், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி இடத்துலலாம் லா இந்த மாதிரிலாம் எடுத்தவங்க தயவு செய்து அக்செப்ட் கிடையாது, என்னது டிக்ளைன் அண்ட் குவிட் பண்ணிருங்க தயவு செய்து. நீங்க கண்டிப்பா மெடிக்கல்ல போய் சீட் எடுக்க போறீங்க, 100% உங்களுக்கு மெடிக்கல்ல சீட் கிடைச்சிடும். இந்த சீட்டை பின்னாடி இருக்க ஒரு ஏழை மாணவன் கனவோடு இன்ஜினியரிங் படிக்கிற மாணவனுக்காக விட்டு கொடுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு மெடிக்கல் எம்பிபிஎஸ் இனிமேதான் நடக்க போகுது. இப்போ நீங்க இப்ப அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சீட்டை வேஸ்ட் பண்ணி நீங்க எங்க போறீங்க? மெடிக்கலுக்கோ லாக்கோ அக்ரிகல்ச்சருக்கோ போறீங்க. கண்டிப்பா இந்த சீட் எல்லாமே லேப் சீட் ஆயிரும். இந்த லேப் சீட் ஆச்சுன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு கொண்டாட்டம், எல்லா மேனேஜ்மெண்ட் சீட்டும் இதை வித்துருவாங்க. நீங்க செய்யற ஒரு அறியாமனால மேனேஜ்மெண்ட் காரங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இது பேர் லேப் சீட். இந்த லேப் சீட்டை மேனேஜ்மெண்ட் பிரைவேட் காலேஜஸ் வித்துருவாங்க, 5 லட்சம் 10 லட்சத்துக்கு வித்துருவாங்க. ஆனா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்ட்ல இந்த லேப் சீட்டு விற்க முடியாது. ஏன்னா இந்த சீட்டை வேற யாருக்கும் அவங்களால கொடுக்க முடியாது. ஒரே ஒரு ஆப்ஷன், அடுத்த வருஷம் லேட்டர் என்ட்ரிலே இந்த சீட்டுக்காரங்க எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இதனால இந்த வருஷம் நிறைய சீட்ஸ் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட்ல சீட்டு லேப்ஸ் ஆகும். இந்த லேப்ஸ் ஆகிற சீட்டு அடுத்த வருஷம் டிப்ளமோ பையங்களுக்கு தான் வரும். ஆனா இந்த வருஷம் செல்ஃப் ஃபைனான்ஸ் பெரிய பெரிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா அது மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் போகும். இதுக்கு நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், உங்களால இன்னொரு மாணவன் கனவோடு பெரிய காலேஜ் படிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு நீங்க என்னது குவிட் டிக்ளைன் அண்ட் குவிட் பண்ணிட்டு போயிருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இல்ல சார் நான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டேன், அக்செப்ட் அண்ட் அப்போடு நான் இன்னைக்கு நேத்தே கொடுத்துட்டேன் அப்படின்னு யாரும் பண்ணி இந்த வீடியோ பாக்குறவங்க இல்ல நான் போகலன்னா தயவு செய்து அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. காலேஜ் 5 நாள் போய் ஜாயின் பண்ணாதீங்க. அதே மாதிரி அக்செப்ட் பண்ண அப்போர்ட் போடுவாங்க, தயவு செய்து டிஎஃப்சி சென்டர் போகாதீங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு வேற இடத்துல கிடைச்சிருச்சு. நீங்க இந்த 5 நாளுக்குள்ள டிஎஃப்சி சென்டர் போகலட்டினாலும் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணலட்டினாலும் அந்த சீட்டு புல் ஆயிரும். அக்செப்ட் பண்ண அப்போர்ட் போட்டுட்டு காத்துட்டு இருக்காங்களே அந்த பையங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். இதனுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஒன்னு இப்போ நீங்க டென்டேட்டிவ் பண்ணலட்டினா டிக்ளைன் அண்ட் குவிட் பண்ணிட்டு வந்துருங்க. இல்ல சார் நான் காலையிலேயே அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா காலேஜுக்கு 5 நாளுக்குள்ள போகாதீங்க. இல்ல நான் அக்செப்ட் பண்ண அப்போர்டு கொடுத்துட்டேன்னா டிஎஃப்சி சென்டர் போகாதீங்க. இப்படி போகலன்னா இந்த சீட் எல்லாமே புல் பேக் ஆயிரும். அக்செப்ட் பண்ண அப்போர்ட் போட்டு காத்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கு இந்த சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க போய் ஒரு காலேஜ்லயோ ஒரு டிஎஃப்சி சென்டர்லயோ போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா நீங்க இன்ஜினியரிங் போறீங்கன்னா நான் எதுவுமே சொல்லல, உங்க முடிவுல நான் எதுவுமே வரல. நீங்க அதை விட்டுட்டு போகணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இப்பவே நீங்க நல்ல முடிவெடுங்க. ஏன்னா சமுதாயம் நம்ம மட்டும் நல்லா இருக்க கூடாது, நம்ம நல்லா இருக்கணும். நீங்க இன்ஜினியரிங் போறீங்க விஷயம், நான் இதை விட்டுட்டு தான் போறேன் இருக்கும்போது நீங்க ஒரு செட் எக்ஸாம்பிளா இருங்க. வரப்போற என்னுடைய தலைமுறை பையங்க, என்னுடைய தலைமுறை பையனுக்கு நான் விட்டுட்டு போறேன், நான் விட்ட சீட்ல ஒரு பையன் வாழ்க்கையில முன்னேறுவான்னு நீங்க ஒரு நல்ல முடிவு எடுங்க. இந்த முடிவு இந்த வீடியோ பாக்குற அந்த கேட்டகரி இருக்கிற நீங்க கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். ஒன்ஸ் அகைன் ஐ ரிக்வெஸ்ட் யூ பிகாஸ் ஆஃப் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் போட்டு நல்ல காலேஜ் காத்துட்டு இருக்க மாணவருக்காக நான் பேசுறேன். இத பாக்குற ஒருத்தராவது பண்ணி விட்டா ஒரு மாணவனோட வாழ்க்கையா மாறும்னு நம்பிக்கையில நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நேத்து டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நிறைய பேர் ஒரே குழப்பம் 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 கூட சொல்ல மாட்டேங்குது. தத்தித்தாவது மனசு, அழைப்பாயும் மனசு, இது என்ன பேர் சொல்லணும் எனக்கே தெரியல.
அலைப்பாயுது மனசுன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்க எல்லாருமே விரும்பி தான் வச்சீங்க. எல்லாருக்கும் விருப்பப்பட்டு 1 கிடைக்கலன்னா 2 கிடைச்சா ஏத்துக்கோங்க, 2 கிடைக்கலன்னா 3 கிடைச்சா ஏத்துக்கோங்க, 3 கிடைச்சா 4 கிடைச்சா ஏத்துக்கோங்க. அப்படிதான் சாய்ஸ் ஃபில்லிங் போடணும் சொல்லி எல்லா யூடியூபர்ஸும் சொன்னாங்க. நான் கிடையாது, எல்லா யூடியூபர்ஸ் அதான் சொன்னாங்க. உங்களுக்கு விருப்பமான இது எல்லாமே வைங்கன்னு சொன்னது. ஆனா நிறைய பேத்துக்கு வந்து நினைச்ச காலேஜ் வந்திருக்கு, நினைச்ச காலேஜோட ரேஞ்ச் வந்திருக்கு. புரியுதா? ஸ்பெசிபிக்கா வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு மார்க்குக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 198க்கு மேல இருந்தா எந்தெந்த காலேஜ் கிடைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். எது கிடைக்கும்? அண்ணா யூனிவர்சிட்டி, MIT, SSN, இது எல்லாமே 198க்கு மேல கிடைக்கும். 195க்கு மேல என்னென்ன கிடைக்கும்? PAG, தியாகராஜா, CIT, குமரகுரு, CIT, இந்த மாதிரி எல்லா காலேஜஸும் கிடைக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் எந்தெந்த காலேஜ் கிடைக்கும் அதுவும் உங்களுக்கே தெரியும். என்னது? பண்ணாரியம், அந்த இது மாதிரி நிறைய காலேஜஸ், ஒவ்வொரு செக்டாருக்கும் இந்தந்த காலேஜ் இந்தந்த மார்க் கிடைக்கணும் எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப வந்துகிட்டு எனக்கு வந்த கால்ஸ் கேளுங்க, சார் SSN காலேஜ் கிடைச்சிருச்சு, SSN எடுக்குவா இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி எடுக்குவா? அண்ணா யூனிவர்சிட்டி வந்தவங்க நான் முன்னாடி SSN போட்டேன், SSN எடுக்குவா அண்ணா யூனிவர்சிட்டி எடுக்குவா? தியாகராஜா காலேஜ் வந்தவங்க, சார் தியாகராஜா காலேஜ் நல்ல காலேஜா சார், PAG நல்ல காலேஜா சார், குமரகுரு நல்ல காலேஜா சார், கிருஷ்ணா நல்ல காலேஜா சார், மெஃப்கோ நல்ல காலேஜா சார், CIT நல்ல காலேஜா சார், CIT ரெண்டுமே. இந்த மாதிரி போன் பண்ணி எல்லாம் நல்ல காலேஜ் வந்ததை வந்து இது நல்ல காலேஜா சார், நல்ல காலேஜா சார், நல்ல காலேஜா சார் ஏன் கேக்குறீங்க? இப்ப நான் சொன்னது சும்மா சாம்பிள்ஸ் காலேஜஸ். அடுத்த ரேஞ்சில் இருக்க காலேஜஸ் வந்து நிறைய இருக்கு. சென்னையில நான் சொன்னா ஒப்பிச்சுக்கிட்டே போலாம், கோயம்புத்தூர்ல சொன்னா ஒப்பிச்சுக்கிட்டே போலாம். இப்ப சென்னையில நம்ம எடுக்கிறோம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, ராஜலட்சுமி, REC, பனிமலர், சென்ட் ஜோசப், RMK, RMD, சவிதா, சாய்ராம், வேளம்மாள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே நீங்க விருப்பப்பட்டு தான் எடுத்தீங்க. எல்லாத்துக்குமே நினைச்சேன் சார் RMK வந்திருக்கு நல்ல காலேஜா சார், சவிதா நல்ல காலேஜா சார், எல்லாமே அது அடுத்த ரேஞ்ச் இதுதான் கிடைக்கும். 190ல இருந்து 180 கூட கிடைக்க போற காலேஜஸ் ரேஞ்ச் இதுதான். இது உங்களுக்கும் தெரியும். சார் நான் முன்னாடி வந்து நான் SSN வச்சிருக்கேன் சார், PAG வச்சிருக்கேன் சார், தியாகராஜா வச்சிருக்கேன் சார் யார் கேக்குறா? 182, 83 பையன் வந்து உங்களுக்கு கிடைக்குமா? அது சும்மா வந்து காலில இருந்து பேரண்ட்ஸ் பண்ணி, சார் என் பையன் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டான், நேத்து வந்து பையன் வந்து ரொம்ப ஃபீலா இருக்கான்னு வந்து சொல்றீங்க. இதுல என்ன ஃபீல் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இதுல எங்க தப்பு நடந்துச்சுன்னா சொல்லுவா, எல்லா ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு பிரிண்ட் அவுட் அடிச்சாங்க, அப்படியே இந்த பிரிண்ட் அவுட் அடிங்கன்னு. அதாவது எல்லாருமே நீங்க ஒரே மாதிரி சாய்ஸஸ் போட்டா எப்படி வரும்? ஸ்மார்ட்டா பண்ணணும். எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ், ADS, சைபர் செக்யூரிட்டி, ECE, ஒரே ஜெராக்ஸ் இருக்கிற தமிழ்நாடு ஃபுல்லா அடிச்சீங்கன்னா அப்ப எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து தானே வரும். ஒரே காப்பி வந்து நீங்க எல்லாரும் அடிச்சீங்கன்னா இதுல யார் அதிக ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் அப்படித்தானே அலாட் ஆகும். நீங்க அந்த இடத்துல ஸ்மார்ட்டா என்ன செய்யணும்? ஊடால MITல ஏரோநாட்டிக்கல், அண்ணா யூனிவர்சிட்டியில ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், சிவில், இந்த மாதிரி வந்து ஊடால வந்து நீங்க கேம் கரெக்டா அடிச்சிருந்தீங்கன்னா அப்படி அடிச்சவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைச்சிருக்கு. PAG, தியாகராஜர், மெக்கானிக்கல், சிவில், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கேம் கரெக்டா அடிச்சாங்க, நினைச்ச காலேஜ் நினைச்ச குரூப் கிடைச்சது. ஆனா ஒரே டிட்டோ, நான் ஆரம்பிச்சா வந்து இதுல இருந்தா ஆரம்பிப்பேன். நம்பர் 1 போடு 5 கம்ப்யூட்டர், நம்பர் 4 போடு 5, அடுத்தது SSN போடு, சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி போடு, PAG போடு, தியாகராஜா போடு, குமரகுரு போடு, போடு போடு போடுன்னு ஒரே மாதிரி எல்லாருமே போட்டீங்கன்னா எப்படி கிடைக்கும்? அந்த இடத்துல ஸ்மார்ட்டா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அந்த காலேஜில் ட்ரிபிள் இ, இந்த காலேஜில் மெக்கானிக்கல் போட்டு தான் கிடைச்சிருக்குமா நல்ல காலேஜ்? நீங்க எல்லாருமே வந்து தப்பா ஒரு சாய்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு, சார் எனக்கு வந்து நான் நினைச்ச ஒரு காலேஜ், நான் நினைச்ச காலேஜ்னா இப்போ 185க்கு இதுதான் காலேஜ், 190க்கு இதுதான் காலேஜ், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது.
அது இல்லாம வந்து சார் எனக்கு அந்த காலேஜ் கிடைக்குமா இந்த காலேஜ் கிடைக்குமா, நீங்க அந்த காலேஜ் கிடைக்கணும்னா நீங்க பிரான்ச்சை மாத்தி போட்டுக்கணும்ல. இது எல்லாம் பண்றது இல்ல. நான் படிச்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏடிஎஸ், இசிஇ இந்த மூணுல தான் நீங்க போனீங்க. இந்த மூணு நீங்க ஒரே விளைவு. அதுல ஒரு பேரண்ட்ஸா வந்து போன் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, சார் நான் வந்து கரெக்டா வந்து சாய்ஸஸ் இது பண்ணேன், ஆனா எனக்கு வந்து நினைச்ச காலேஜ் வரல. அவங்களுக்கு நான் சொன்னது எவ்வளவுமா கட் ஆஃப்னு, 179 780 லாஸ்ட் அவங்க தான் அந்த கவுன்சிலிங்னா தைரியமா சொன்னேன், நீங்க அடுத்த ரவுண்டுக்கு வாங்கம்மா, நீங்க நினைச்ச காலேஜ் இல்லைன்னா நீங்க அடுத்த ரவுண்ட்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா அவங்க தான் 179ல இருக்காங்க, அடுத்த ரவுண்ட்ல போனா அவங்க தான் முதல் ஆளு. இந்த மாதிரி ஆளுக்கு வந்து அடுத்த ரவுண்ட்ல வர்றது தப்புல. தைரியமா சொன்னேன், நீங்க அடுத்த ரவுண்டுக்கு வாங்க, நீங்க நினைக்காத காலேஜ் கிடைச்சிருச்சு, அடுத்த ரவுண்ட்ல வந்து நீங்க நினைச்ச காலேஜ்ல குரூப் மாத்தி நீங்க நல்லா எடுத்துக்கோங்க. வேற நீங்க எந்த இடத்துல வந்து நீங்க தப்பு பண்ணீங்கன்னா, சாய்ஸஸ் போடும்போது ஒரு காலேஜ்ல வந்து நீங்க இந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு ஈஸி போனீங்கன்னா நீங்க காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் சொல்லி கொடுக்கும்போது அந்த மாதிரி காலேஜஸ்ல வந்து நீங்க ஒரு 10 காலேஜ் சூஸ் பண்ணிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டரிக் பிரான்ச் போட்டு உடனே வந்து நீங்க ஒரு கோர் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாப் காலேஜ்லயே நீங்க உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், நல்ல சீட் கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க இதை விட்டுட்டு கம்ப்யூட்டரா ஒரு 20 காலேஜ், ஏடிஎஸ்ஆ ஒரு 20 காலேஜ், ஈஸியா 20 காலேஜ் பண்ணனால நீங்க கம்ப்யூட்டரா போட்ட 20வது காலேஜ் கிடைச்சிருக்கு. புரியுதா? இப்ப வந்துகிட்டு சார் அந்த காலேஜ் வந்து 170 கிடைக்கிற காலேஜ் என்ன கிடைச்சிருக்குன்னா, நீங்க தானே 20-25 காலேஜ் வரிசையா கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டீங்க. அந்த ரேஞ்சில் கிடைக்கிற காலேஜஸ் தானே. சென்னையில வந்து அந்த ரேஞ்சில் கிடைக்கிற காலேஜ், கோயம்புத்தூர் அந்த ரேஞ்சில் கிடைக்கிற காலேஜ் எல்லாம் கிடைச்சிருக்கு. நீங்க இப்படி சாய்ஸ போட்டுட்டு முதல் 20 கம்ப்யூட்டர் சயின்ஸ், அடுத்தது ஃபுல்லா ஏடிஎஸ் இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎஸ் இசி நீங்க 20வது காலேஜ் அந்த எடுக்கணும்னா 40வது காலேஜ் தானே கிடைக்கும். இதுல நீங்க சாய்ஸ்ல நீங்க தப்பு பண்ணிட்டு இப்போ வந்துகிட்டு சார் ராஜலட்சுமி நல்ல காலேஜா, ஆர்எம்கே நல்ல காலேஜா, ஆர்எம்டி நல்ல காலேஜா, சவிதா நல்ல காலேஜா, ஸ்ரீ கிருஷ்ணா நல்ல காலேஜா, ஈஸ்வர் நல்ல காலேஜா, கேபிஆர் நல்ல காலேஜா, தியாகராஜ் நல்ல காலேஜா, மதுரை இருக்க வேளாண்மை நல்ல காலேஜா, இப்படி வந்து நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் காலேஜ் நல்ல காலேஜா நல்ல காலேஜா நல்ல காலேஜா கேட்டுட்டே இருக்க வேண்டியதான். தப்பு உங்க மேல. அதனால உங்களுக்கு கிடைச்சது எல்லாமே எல்லா யூடியூபர் சொன்ன டாப் 50 காலேஜ்குள்ளதான் உங்களுக்கு வந்திருக்கு. இதுல மாற்று கருத்தே இல்ல. டாப் 50 காலேஜ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்திருக்கு. யாருக்குமே வந்து லோ காலேஜ் கிடைக்கல. எல்லாத்துக்கும் அவங்க விரும்பின காலேஜ்ல மேபி குரூப் மாதிரி வந்திருக்கு, இல்லைன்னா காலேஜ் வந்து ஒரு 2 ஸ்டெப் கீழே வந்திருக்கு. ஆனா காலேஜ் எல்லாத்துக்கும் நல்ல காலேஜ் தான் கிடைச்சிருக்கு. சோ அப்போ வந்து நீங்க புத்திசாலித்தனம் அக்செப்ட் பண்ணுங்க. அதுதான் புத்திசாலித்தனம். அப்படி இல்லையா அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் போடுங்க. இந்த 2 ஆப்ஷன் மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நல்ல சாய்ஸ். ஏற்கனவே வந்து நான் முன்னாடி வீடியோல யாரு டிக்ளைன் அண்ட் குவிட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன்காரவங்க வந்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஒரு கேட்டகரிக்காரங்க போடலாம். டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா, ஒரே சிமிலாரிட்டி காலேஜஸ் இருக்குல்ல, வெங்கடேஸ்வரா பேர் 2-3 காலேஜ் இருக்கு, சென்ட் ஜோசப் இருக்கு. சார் நான் தெரியாம கோட் போட்டேன், நான் இப்போ எனக்கு வந்தது வந்து சுமாரான இந்த நேம் காலேஜ், எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கலன்னா நீங்க அக்செப்ட் அப்போர்ட் போடும்போது கிடைக்கலட்டா திருப்பி இதே காலேஜ் கிடைக்கிறோம். அப்படி இருக்கிறவங்களும் 179 180 நல்ல மார்க் தெரிஞ்சுங்க. 179 180 ரேஞ்சில் இருக்கிறவங்க நீங்க டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போனா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. 179 180 இருக்கிறவங்க நீங்க அடுத்த ரவுண்ட் போனா நீங்க தான் முதல் ஆளுங்க, உங்களுக்கு போக தான் வரும். சோ அதனால இந்த 2 மார்க் இருக்கிறவங்க கூட வந்து நீங்க என்ன செய்யலாம், இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போனா ஒரு இதோட வேற காலேஜ்ல வேற குரூப் போகலாம். இதுவும் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், பட் நெக்ல இருக்கனால உங்களோட முடிவு எடுத்துக்கோங்க. சோ அதனால எல்லாருமே வந்து இன்னைக்கு 5 மணிக்குள்ள நல்ல முடிவு எடுங்க. இன்னொன்னு, இந்த நீங்க பண்ணிட்டு டாட்டை வந்து நீங்க ஃபர்ஸ்டோ செகண்டோ எந்த சாய்ஸ் சூஸ் பண்ணணும் டாட் பண்ண பிறகு கீழே சப்மிட் பண்ண பிறகு
உங்களுடைய பேஜ் வந்து ஃபேட் ஆகான்னு பாருங்க. நீங்க வந்து அதை கிளிக் பண்ணலன்னா அது அப்படியே ப்ளூ கலர்ல இருக்கும். நீங்க கிளிக் பண்ண பிறகு சப்மிட் பண்ண பிறகு அந்த பேஜ் ஃபேட் ஆகணும். மறுபடியும் லாகின் பண்ணி உள்ள போயிட்டு நீங்க இதை பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. மறுபடியும் 3ஆம் தேதி காலையில நீங்க எல்லாருமே வந்து லாகின் பண்ணணும். 3ஆம் தேதி காலையில வந்து அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணவங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி 3ஆம் தேதி இருந்து 7ஆம் தேதிக்குள்ள காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும். சார் சனி ஞாயிறு காலேஜ் இருக்குமான்னு கேட்கறாங்க. கண்டிப்பா இருக்கும். நீங்க சனி ஞாயிறு கண்டிப்பா காலேஜ் இருக்கும். நீங்க தைரியமா போலாம். அப்படி இல்லைன்னா நீங்க மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே 3 நாள் இருக்குல்ல, தைரியமா போலாம். அதே மாதிரி அக்செப்ட் போட்ட அப்போர்ட் போட்டவங்க 3ஆம் தேதி காலையில அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க எங்க போகணும்? டிஎஃப்சி சென்டர் போகணும். டிஎஃப்சி சென்டர் போகும்போது உங்ககிட்ட வந்து ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதிலே வந்து உங்களுக்கு அமௌண்ட் போட்டு வரும். 27,500 ரூபாவா, 25,000 ரூபா, 10,000 ரூபா, 4,000 ரூபா என்னன்னு போட்டு வரும். அந்த அமௌண்ட் நீங்க பே பண்ணிடணும். ரிமைனிங் அமௌண்ட் வந்து நீங்க காலேஜ் மாறின பிறகு அந்த காலேஜில் போய் கட்டினா போதும். அதே மாதிரி சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்க டிஎஃப்சியில கொடுத்துட்டீங்கன்னா அதே டிஎஃப்சியில இருந்து அந்தந்த காலேஜில் போய் கொடுத்துருவாங்க. டிஎஃப்சி சென்டர் கேஷ் அக்செப்ட் பண்றாங்கன்னா தெரியல, பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லட்னா வந்து ஜிபே இருக்கும், இல்லட்னா வந்து கார்டு ஸ்வீப் பண்ணுவாங்க. அப்படி இல்லட்னா கண்டிப்பா வந்து அந்த டிஎஃப்சி பக்கத்துல ஏதாவது பேங்க் இருக்கும், நீங்க டிடி கூட எடுத்து கட்டலாம். அது வந்து அந்த ஒவ்வொரு டிஎஃப்சியை பொறுத்து. நீங்க அந்த டிஎஃப்சியில வந்து நீங்க டிஎஃப்சி சென்டர் ப்ரோச்சர்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. அதுலயே போன் நம்பர் இருக்கும். சார் கேஷ் கொண்டு வரலாமா இல்ல என்ன மோடுன்னு நீங்க கேட்டுட்டு போங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் இருந்துச்சுன்னா எப்பவுமே எனக்கு கால் பண்ணுங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் போன் பண்ணீங்க. எல்லாத்துக்கும் நான் சளைக்காம பாசிட்டிவா வந்து நேத்தும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன். பாய் பாய். இவ்வளோ உங்களுக்கு கேரியர்லாம் ஹெல்ப் பண்றேன். என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய் பாய்.